சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாடு முழுவதும் உற்சாகமாக சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கேள்வி நேரம் சுதந்திரம் பெற்றதும் பெற வேண்டியதும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. பெண் சுதந்திரம், பெண் கல்வி. பெண் கல்வி இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து பெண் கல்வி சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்றாங்க. எனக்கு இதுக்கு ரொம்ப நாளாக டவுட் என்னென்னா, அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்திச்சூடி ஔவையார் எப்படி எழுதுறாங்க? அவங்களுக்கு பெண் கல்வி கிடையாதா? இது எனக்கு ரொம்ப டவுட்டு. என்னன்னா அதுக்கப்புறம் வந்து இது இடைப்பட்ட காலத்தில் தான் பெண்ணுக்கு கல்வி அப்படின்றது மறுக்கப்பட்டுச்சு. அது மக்களோட அறியாமை, அவ்வளோதான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்ட சமூகங்க நம்ம சமூகம். சொன்னாங்க காதல் எல்லார் வேணா யார் வேணாலும் பண்ணலாம், பெண்களுக்கு அது உண்டு அப்படின்னு சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டி நானும் எங்கள் அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்னப்பா எல்லாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஏன்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, என் பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், என் பொண்ணு எதை ஒரு தேர்வு செஞ்சாலும் நல்லா செய்வா, ஆனால் என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்க நம்பிக்கை என் பொண்ணோட வயசு மேலே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த விஷயம் உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். இது வந்து தடுமாறுற வயசில் ஒரு நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணுமே தவிர அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயம், பல எதிரிகள் உங்களுக்கு உருவாயிருக்கிறாங்க உள்ள இருந்து. இதுதான் என்னோட சுதந்திரம், நான் நினைச்சதை நான் பேசுறேன், இது என்னோட சுதந்திரம். ஏன் அண்ணன் கிட்ட நான் கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரி தங்கச்சியான நான் உன்னோட அளவுக்கு சப்போர்ட் பண்றேன், அண்ணனா இருக்க நீங்க ஏன் அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு நான் கேட்டேன். எங்க அண்ணன் சொல்றான், நான் வந்து ஒரு பையன், பொண்ணுக்கு அதாவது ஒரு தங்கச்சிக்கு காதல்னா என்னன்னு தெரியும், ஆனா ஒரு பையனுக்கு பசங்கன்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னான். நல்லா அண்ணா நல்லா வருவான். அமினா பேகத்திலேருந்து நம்ம நிறைவு கருத்தை நோக்கி நான் நினைக்கிறேன். அமினா பேகம், இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய இந்த மொழி உங்களுக்கு அவங்க கன்வே பண்ணுறாங்க. எப்போவாது நான் சொன்னேன், இங்கே நாங்கள் தான் மைனாரிட்டி ஆண்கள் அப்படின்னு சொல்லி, பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் மைனாரிட்டியாக தான் இருக்கிறீங்க. இங்கே இத்தனை பேர் தங்களுடைய மொழிகளில் வாய் திறந்து பேசக்கூடிய நிலையில் நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது இந்த பொதுவெளியில் இந்த சமூகத்தில் இங்கே எல்லாம் உங்களை வித்தியாசமாக உணர்ந்துருக்கிறீங்களா? நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு வருத்தப்படலை அப்படிங்கிறா. இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக நினச்சிருக்காங்க. உங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவு, ட்ரீம். நான் காலேஜில் படிக்கிறேன். இவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மாமா தான் இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, என்னுடைய மாமா உதவி செய்கிறாங்க. அதனால என்னுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் என்றைக்குமே உதவியாக இருப்பேன். என்னுடைய காலேஜுக்கு வந்து நான் நன்றி அறிதலாக இருப்பேன். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான தருணம். நான் உங்களுக்கு நிறையவே நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கான அவர்கள் மொழியை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மொழி மாற்றம் செய்து கொடுத்தீர்கள். உள்ளபடியே உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். வித்யா சொன்னாங்க, உங்களில் ஒருத்தியா நாங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் தான் எங்கள் கல்லூரியில் வந்து எம்காம் ஆரம்பிச்சிருக்கோம், பிஜி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி யூஜி மட்டும்தான் இருந்தது. அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை, பிஜி படிக்கணுங்கிற வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் காலேஜில் கீதம்மாள் அப்படிங்கிற பொண்ணு இங்கே எம்காம் படிச்சுட்டு நல்ல கிரெடிட்டபுளாக ரிசல்ட் வாங்கி இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கா அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் கல்லூரியில் பயோடெக் பிரிவா பிளான்ட் பயாலஜியான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்கள் பேராசிரியர் ஒருத்தர் அதாவது பிரேமா, டாக்டர் பிரேமா அப்படிங்கிறவங்க, அவங்க இங்கே வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்று எங்களுடைய கல்லூரியில் எங்களுக்கு வந்து வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய வகையில் பிரின்சிபலாக வந்தாங்கங்கிறதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல அடையாளங்கள், பல சாதனையாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி எங்களுக்கும் பெருமையாகத்தான் இருக்கிறது. நாம் நிறைவு பகுதியை நெருங்குகிறோம். உங்களுடைய 3 பேருடைய நிறைவு கருத்தோடு நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த நிறைவு கருத்தாக நீங்கள் சொல்ல வேண்டியது, ஏன்னா இத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க, நீங்கள் அதில் ஏதாவது உங்களுடைய மாற்று கருத்து இருந்தால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். ஒரு இளைஞர் குறிப்பிட்டார், இந்த பெற்றோர்களானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி
எல்லோருமே இளைய சமுதாயத்தில் வந்து நம்பிக்கை இழந்த போது நம்முடைய தெய்வீக மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் மட்டும் இளைய சமுதாயத்தை நம்பினார் என்று சொன்னார்கள். ஒரு பேச்சு போட்டியில் கூறினார்கள். அந்த வார்த்தைகள் வந்து இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி, அதாவது பெண் சமுதாயம் பெண்கள் உரிமையை பற்றியும் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றியும் பேசுறது வழக்கமான ஒன்று. அதையும் தாண்டி ஒரு பெண் மொழி பிரச்சனையை முன்வைத்தார்கள். இன்னொரு பெண் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற அந்த சமுதாயத்திற்காக வலிந்து போன அந்த சமுதாயத்துடைய சார்பாக பேசினார்கள். இன்னொருவர் விவசாயத்தை பற்றி அவர்களுடைய நிலைமையை பற்றி பேசினார்கள். இன்னொருவர் மொழி பிரச்சனையை மிக அணுகினார்கள். அதாவது அதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மொழி ஒரு உங்களுக்கு தான் அது உங்களுடைய ஆசிரியருடைய சிந்தனையில் தவறு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆங்கில அறிவு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக தப்பு எங்கே நடந்திருக்குன்னா அணுகுமுறையில் தப்பு. மொழி சுதந்திரம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்முடைய மொழியை நாம் பேசுவதற்கு நிச்சயமாக இருக்குது. அதுக்கு கூட எத்தனை மொழிகள் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். ஆனால் அந்த மாதிரி எல்லா துறைகளிலையும் சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்குது இந்த இளைய தலைமுறையிற்கு அப்படிங்கிறத நம்ம கண்கொள்ளலாம். அது ஒரு நம்ம கண் முன்னாடி அவர்கள் வைத்தார்கள். அவங்க வந்து கருத்துக்களை பதிவு பண்ணின விதம் எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக ஒரு அழகான இந்தியாவை, ஒரு அன்பான இந்தியாவை, அமைதியான இந்தியாவை, ஒரு சக்திமிக்க இந்தியாவை இந்த இளைய சமுதாயத்தினால கண்டிப்பாக உருவாக்க முடியும். இன்னைக்கு விதைகள் விட்டுட்டு இருக்கப்படும். இந்த விதைகள் வந்து மரமாக நிச்சயமாக வளர்ந்து நாடும் செழிக்கும். ஒவ்வொருவருடைய பர்சனல் லைஃப்லையும் நிச்சயமாக வருவார்கள் என்பதில் நம்பிக்கை. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த மாணவி சொன்ன ஒரு அழகான விஷயம் எனக்கு புரிஞ்சது. ஆங்கிலத்தை வெறும் மொழியாக பார்ப்பதற்கு பதிலாக அதை அறிவாக பார்க்கிற ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறி போயிருக்கிறது என்கிற ஆதங்கத்தை அவங்க ரொம்ப அழகா பதிவு செய்தார்கள். அதே போல பேராசிரியர் அவர்கள் ரொம்ப அழகா மாணவர்களுக்கான நெறிப்படுத்துகிற வேலையை ரொம்ப அழகா சொன்னாங்க. 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை நெறிப்படுத்துகிற ஒரு பக்குவமான சூழலை கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் கை கொள்ள வேண்டும். அந்த பருவத்தில் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றதை முதல் ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை வழி நடத்துவதற்கான சேனலைஸ் பண்ணுவதற்கான மிகப்பெரிய வேலையை கையில் எடுக்கணும் அப்படின்றோம். அந்த வேலை இந்த கல்லூரி செய்வது உண்மையிலே எங்களுக்கு பாராட்டு. ஒரு டிவி ஊடக நிகழ்ச்சியில இது மாதிரியான மாணவர்கள் மத்தியில போய் ஒருத்தர் கேட்டார், காம்பேரர், பெருந்தலைவர் யார் என்று கேட்டார். பெருந்தலைவர் யார் என்று கேட்டார். உடனே அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, சில பேர் நேருன்னு சொன்னாங்க, சில பேர் காந்தின்லாம் சொன்னாங்க. பெருந்தலைவர் கடைசி வரை காமராஜர் என்பதை யாருமே சொல்லாமல் போனார்கள் என்கிற மன வருத்தம் எனக்கு அந்த நிகழ்வை பார்க்கிற போது இருந்தது. ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒரு இளைஞன், 17 வயது இளைஞன் போராட்ட காலத்துல இருக்கிறாரு, இந்திய விடுதலை போராட்ட காலத்துல. அந்த 17 வயது இளைஞன் ஒரு கரிக்கட்டையால அந்த சிறையினுடைய சுவர்ல ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, வெளியே அவங்க அம்மாவும் சித்தியும் பார்க்க வந்திருக்கிறாங்க, வெள்ளைக்கார அரசாங்கம் பார்க்க அனுமதிக்கல. அந்த சமயத்தில் அவர் மன வருத்தத்தோடு அதை எழுதுகிறார். அம்மா, நான் உன்னை பார்க்க முடியாமல் தூக்கிலே இடப்படலாம், உன்னை பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் மறுபிறப்பிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நம் சிற்றன்னையின் வயிற்றில் கூட நான் குழந்தையாக பிறக்கலாம். பிறந்திருப்பது நான் தான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? குழந்தையினுடைய கழுத்தை தடவி பாருங்கள், அதில் தூக்கு கயிற்றினுடைய தடம் தெரியும் என்று எழுதியவன் தான் குதிராம் போஸ் என்கிற 17 வயது இளைஞன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த விடுதலை ரத்தத்தினாலும் தியாகத்தினாலும் விளைந்த விடுதலை. ஆனால் இந்த விடுதலையை மண்ணாக்கி கொண்டிருக்கிற பிற்போக்கு சக்திகள் எல்லாம் முறியடித்து விட்டு இந்த நாட்டிலே நல்லாட்சியை உருவாக்க வேண்டும். திரும்ப திரும்ப எல்லாரும் வல்லரசை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். வல்லரசு என்கிற வார்த்தையே ஆதிக்கத்தினுடைய உச்சமான வார்த்தை. நமக்கு அது தேவையில்லை. இந்த தேசம் நல்லரசு மலர்கிற, எல்லோருக்குமான விடுதலை பேசுகிற தேசமாக மாற வேண்டும் என்கிறதை முன்னாக வைத்து இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்குமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நிறைவாக நான் ஒரே ஒரு 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வந்து திருநங்கைகள் சார்பாக எனக்கு என்னன்னாக்கா, உலகத்திலே இந்தியா மட்டும்தான் திருநங்கைகள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளில் பாலியல் தொழில் செய்கிறாங்க, வேறு தொழில்களும் வேறு தனிப்பட்ட முறையில் பல தொழில்களும் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் திருநங்கைகள் பிச்சை எடுக்கிறவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒரு இந்திய பிரஜையாக என்ன நான் உணர்றதே கிடையாது. ஏன்னா வந்து இந்த நாட்டோட தாய் நாட்டு அகதியாக தான் உணர்றேன். ஏன்னா எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும்
திருநங்கைகளுக்கோ திருநம்பிகளுக்கோ லீகலாக கிடைக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் பே பண்ணக்கூடிய அத்தனை டேக்ஸுகளையும் இதே எந்த பலனும் பெறாத ஒரு சிட்டிசனாக எந்த இதுவுமே கிடைக்காத அதே திருநங்கைகள் எல்லா டேக்ஸும் வேட்லேருந்து எல்லா டேக்ஸும் கட்டிட்டு தான் இருக்கும். இதை வந்து இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு நான் சொல்லணும்னா இன்றைக்கி எல்லாம் சிறப்பாக பேசுனீங்க. எல்லாரும் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெண் சுதந்திரம் கல்வி சுதந்திரம் பேசுகிறோம். ஆனால் சுதந்திரன்றது ஏதோ அல்லது இன்னைக்கு நம்ம திருச்சியிலேருந்து வந்து படிச்சிட்டோம் திருநெல்வேலியிலேருந்து வந்து படிக்கிறோம் அப்படின்றதுல இல்லை. அதாவது சென்னைக்கு வந்துடுறதுல அது மட்டுமே அது கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சா நல்ல வரன் கிடைக்கும், நல்ல வரன் கிடைச்சா நம்ம நல்லா சம்பாதிப்போம், நம்ம பசங்களை நல்லா படிப்போம்ன்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இன்னமும் நம்மளோட கல்வியோட தேவைன்றது நம்ம கல்வியை நம்ம பார்க்குற விதமும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வெறுமனே குடும்பம் கல்வி இதெல்லாம் கடந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போகணும். அவங்க சொன்ன மாதிரி வல்லரசாகிறதுல இல்லை நல்லரசாகிறது இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்கணும். ஸோ அதை சரியாக பயன்படுத்துங்க, சரியாக சேனல் பண்ணுங்கள். அதுக்கான நல்ல கல்லூரி உங்களுக்கு கிடச்சிருக்குது, அது சரியாக பயன்படுத்துங்க. நிறைவு செய்யலாம். கலந்து கொண்டு பேசிய உள்ளபடியே 12 மாணவிகளும் மிக குறுகிய காலகட்டம் ஒரு நாள் தான் கொடுத்துருந்தோம். அந்த ஒரு நாளுக்குள் மிகச் சிறப்பாக அவருடைய பங்களிப்பை செய்தார்கள். அவர்களுக்குள்ளபடியே அவையின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக இந்த கல்லூரிக்கான இடத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவையான அத்துணை உதவிகளையும் எங்களுக்கு செய்து கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் யூனியன் உறுப்பினர்களுக்கும் வேறு யாருக்கா நன்றி சொல்ல விட்டுருந்தாலும் எடுத்துக்கங்க உரிமையோடு. அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. வந்து சிறப்பித்த சிறப்பு ஆளுமைகளுக்கும் மாணவிக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். இரவில் பெற்றதா சுதந்திரம் அல்லது இரவல் பெற்றதா சுதந்திரம் என்ற ஒரு வார்த்தை ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் மீண்டும் 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 மேடைகளில் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கப்படக்கூடிய ஒரு வாசகமாகவே இருக்கிறது. இது இரவல் பெற்ற சுதந்திரம் அல்ல, இரவில் பெற்ற சுதந்திரமாக இருந்தாலும் விரைவில் விடியல் எல்லா சமூகத்தினருக்கும் ஒவ்வொருவருக்கும் விடியலாய் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.